4, sum number 2, pass the journal entries for the following transaction and post them to the ledger. 2017 August 1, Dharma started business with cash 70,000. இதுக்கு எப்படி ஜேர்னல் போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது லெட்ஜர் போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 1 Dharma started with cash. ஜேர்னல் என்ட்ரி முதல்ல போடணும். சம் நம்பர் 2ல ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுட்டு டேட்டு பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட் cash account data to Dharma capital account being amount invoiced in business 70,000 70,000 6th date next cash received from Ganesh வந்து receive பண்றோம் cash is comes in cash account data to Ganesh account being cash received rupees 10,000 next 10th date rent paid pay பண்ணும்போது goes cash is goes out அதனால எப்போதும் creditல தான் வரணும் 10 date rent account data to cash account 3,000 being rent paid date 20 received commission from Anand cash account data to commission received ஆகும்போது cash comes in அதனால data being commission received 5,000 இதுதான் ஜர்னல் லெட்ஜர் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். லெட்ஜர் அக்கௌண்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு நேம்லேயும் என்ன பண்ணணும் அக்கௌண்ட்லேயும் லெட்ஜர் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுற போகிறோம். இங்கே டேட்டா இந்த சைடு கிரெடிட்டார்னு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு டேட்டு பர்டிகுலர்ஸு ஜேஎஃப் அமௌண்ட்டு அதேமாரி கிரெடிட் சைட்லேயும் டேட்டு பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதிக்கணும். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து ஆகஸ்ட் 2017 ஆகஸ்ட் 1 to Dharma capital account 70,000 கேஷில் இருக்குது கிரெடிட்டாரில் இருக்குது அதை டெட்டாருக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் 70,000. அதுக்கடுத்தது 6th டேட்டில் to கணேசன் அக்கௌண்ட்டு 10,000 கணேசன் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் இருக்குது நம்ம டெட்டாரில் கொண்டு வந்திருக்கோம் to கணேசன் அக்கௌண்ட்டு இஸ் 10,000. அதுக்கடுத்தது 28th டேட்டில் கமிஷன் ரிசீவ்டு கிரெடிட்டில் இருக்குது அதை டெட்டாரில் கொண்டு வந்திருக்கோம். ஜேர்னலில் கிரெடிட்டில் இருந்தால் லெஜரில் டெபிட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ டூ கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு 5,000. பையில் வந்து கிரெடிட் சைடில் வந்து ஆகஸ்ட் 10 பை ரெண்ட் அக்கௌண்ட்டு 3,000 ரெண்டு டெட்டாரில் இருக்குது நம்ம கிரெடிட்டாரில் கொண்டு வந்திருக்கோம் 3,000. இப்போ டெபிட் சைடில் ஆட் பண்ணால் 85,000 வருது. 85,000ல் 3,000 போயிடுச்சுன்னா 31 டேட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் 82,000. எப்போதுமே பேலன்ஸ் கேரி டவுனு 31 தான் போட்டுக்கணும். எந்த மந்தோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட் தான் 30 ஆர் 31 நம்ம டேஸ் வருதோ அதுதான் போடணும். பை பேலன்ஸ் கேரி டவுன் இஸ் 82,000. டோட்டல் பண்ணால் 85,000 ரெண்டு சைடும் 85,000. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் இங்கே நெக்ஸ்ட் வரும்போது நெக்ஸ்ட் மந்த் பேலன்ஸ் ப்ராடவுனாக மாறும். 2017 செப்டம்பர் 1 to பேலன்ஸ் ப்ராடவுன் 82,000. இது ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் தர்மா கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இதே மாதிரி டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எல்லாம் போட்டுக்கணும். இதில் வந்து கிரெடிட் சைடில் 2017 ஆகஸ்ட் 1 பை கேஷ் அக்கௌண்ட்டு 70,000 தர்மா கேபிட்டல் அக்கௌண்ட் வரும்போது அந்த கேஷ் வந்து டெட்டாரில் இருக்குது நம்ம கிரெடிட்டார் கொண்டு வரோம். 70,000. இதை பேலன்ஸ் பண்ணும்போது டெட்டா சைடில் 31 ஆகஸ்ட் 31 2017 டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 70,000 இந்த பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் மந்த்து ப்ராடவுனாக மாறும். இந்த 2ல் இருக்குது. இப்போ பை சைடு டெபிட் சைடில் இருக்குது. இப்போ கிரெடிட் சைடில் எழுதுகிறோம். 2017 செப்டம்பர் 1 போட்டு பை பேலன்ஸ் ப்ராடவுன் 70,000 எழுதுகிறோம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் கணேசன் அக்கௌண்ட்டு இதே மாதிரி டேட்டு பர்டிகுலர் டெபிட் சைட் கிரெடிட் சைடு எழுதிக்கணும். இப்போ இங்கே வந்து 2017 ஆகஸ்ட் 6 பை கேஷ் அக்கௌண்ட்டு 10,000 கிரெடிட் சைடில் வருது. இதோட டோட்டலும் 10,000 தான் போடுவோம். இது பேலன்ஸ் கேரி டவுன் எங்கே வரும்னா டெபிட் சைடில் 2017 ஆகஸ்ட் 31 டு பேலன்ஸ் கேரி டவுன் 10,000 டோட்டல் 10,000. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் மந்த்து நமக்கு ப்ராடவுனாக மாறிடும். இங்கே எழுதணும் டெபிட் சைட்லேருந்து கிரெடிட் சைடுக்கு நம்ம கொண்டாடணும். கிரெடிட் சைடில் 2017 செப்டம்பர் 1 பை பேலன்ஸ் ப்ராடவுன் 10,000. நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். டேட்டு பர்டிகுலரு இதே மாதிரி ஜேஎஃப் அமௌண்ட்டு டெபிட் சைடு கிரெடிட் சைடு எழுதணும். இப்போ எழுதும் போது 2
கேஷ் அக்கௌண்ட் டேட்டு ஆகஸ்ட் 10. இது எதுல இருந்தது? கிரெடிட்டார்ல இருந்தது. நம்ம லெஜர் கொண்டு வரும்போது டெட்டார் கொண்டாடுறோம் 3000. இங்கே டேலி பண்ணவும் இது பேலன்ஸ் எங்க கண்டுபிடிக்கணும்னா கிரெடிட் சைடில் 2017 ஆகஸ்ட் 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 3000 டோட்டல் பண்ணிடணும். ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணிடணும். இந்த பேலன்ஸ் கேரி நான் நெக்ஸ்ட் மந்த் ப்ராடவுனாக மாறும். இந்த 2017 செப்டம்பர் 1 டேட்டா சைடில் 2 பேலன்ஸ் ப்ராடவுன் எழுதி இந்த 3000 அமௌண்ட்டை எழுதினோம். 3000 அமௌண்ட் எழுதி. ஸோ நெக்ஸ்ட்டு கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். இதே மாதிரி டேட்டா அண்ட் கிரெடிட்டா டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் இதெல்லாம் போட்டுக்கணும். இதில் வந்து கிரெடிட் சைடில் 2017 ஆகஸ்ட் 20 பை கேஷ் அக்கௌண்ட்டு. ஸோ 5000 டோட்டல் பண்ணால் 5000. அந்த டோட்டல் இங்கேயும் வரணும். இங்கே பேலன்ஸ் கேரி டவுனாக வரும். ஆகஸ்ட் 31 2017 to balance carry down 5000 total 5000 ரெண்டு சைடும். இந்த பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் மந்த் என்னவாயிடும்? ப்ராடவுன் ஆயிடும். 2017 செப்டம்பர் 1 பை பேலன்ஸ் ப்ராடவுன் இஸ் 5000. ஜேர்னல் சொல்லி சொல்லி லெஜர் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜேர்னலில் டேட்டாரில் வந்தது அப்படின்னா லெஜரில் கிரெடிட்டார் சைடில் வரும். கிரெடிட்டார் சைடில் ஜேர்னலில் வந்ததுன்னா லெஜரில் டெப்டார் சைடில் வரும். இதை யூஸ் பண்ணி இந்த லெஜர் அக்கௌண்ட் போடலாம். இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.